HackerOne அப்படிங்கிறது ஒரு பக் பவுண்டி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த HackerOne நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது, எங்கே நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை HackerOneலேயே நாலேஜ் சென்டரில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் இந்த மாதிரி நாலேஜ் எப்படி கெயின் பண்ணணும், என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு வெப்சைட் ஆகட்டும், ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆகட்டும், இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் ஆகட்டும், எப்படி வந்து அதை ஹேக் பண்ணுவாங்க, எப்படி நம்ம ஹேக் பண்ணி எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அந்த ப்ரோக்ராம்ஸ்க்குள்ள எப்படி நம்ம வந்து சப்மிட் பண்ணணும், ரிப்போர்ட்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கேட்பாங்க, எவ்வளோ பக்ஸ்க்கு எவ்வளோ பவுண்டரிஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். HackerOne அண்ட் பக்ரூட் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை ஹேக் பண்ணலாம். ஸோ அவங்களே வந்து அஃபிஷியலாகவே ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் நிறைய விஷயங்களை ஹேக் பண்ணலாம். ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஆகட்டும், வெப் அப்ளிகேஷன், இல்லை ஆண்ட்ராய்டு, iOS, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ், ஒரு EXE ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்கே ஹேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம் நிறைய வீடியோஸில். பட் இப்போது இந்த HackerOneக்குள்ள ஒரு டெஸ்டிங் அக்கௌண்ட் மாதிரி லாகின் பண்ணி எப்படி நம்ம ரிப்போர்ட்டை கொடுக்கலாம், எங்கே வந்து நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் HackerOne அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ இந்த இடத்துல போகும்பொழுது ஃபஸ்ட்டு வெப்சைட் இந்த HackerOne அப்படின்னு இருக்குங்களா. இப்போ இந்த வெப்சைட் போகிறதுக்கு நான் முன்னாடி ஏதாச்சும் நாலேஜ் எனக்கு இருக்கணுமா அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் இதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பேஸில் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை எனக்கு கற்றுக்கணும்னு ஆசை அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் இங்கே போகலாம், இங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இந்த பேஜில் போனால் ரிசோர்ஸஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ரிசோர்ஸஸ்க்குள்ள நாலேஜ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில நாலேஜ் உங்களுக்கு தேவை. கரெக்டாக இப்போது ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில செக்லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வளர்ச்சி அசஸ்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒரு சில செக்லிஸ்ட் இருக்கும், டூல்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சிம்பிளாக நான் வந்து வளர்ச்சி அசஸ்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்பொழுது அந்த VA அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அதில் என்ன மாதிரியான டூல்ஸ் இருக்கும், எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் உங்கள் சைடில் அப்படிங்கிற விஷயங்களையும் இங்கே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சில டூல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக ஸோ அந்த டூலுடைய லிங்க்குமே வந்து இங்கே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் பேஸில் இருக்கீங்க, நான் கற்றுக்கணும், நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தா புக்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் போட்டு இங்கே நாலேஜ் பேஸில் போனாவே இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் சைடில் நீங்கள் வந்து ஒரு பேஸில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. சரிங்களா. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டை நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இங்கே போய்ட்டு ரிசோர்ஸஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நாலேஜ் சென்டரில் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ், OWASP, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம போக போக இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்குமே அந்த டூலை பற்றினா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இதை பற்றி இந்த நாலேஜ் சென்டரை நீங்கள் போய் படிக்கணும்னா போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், இது நாலேஜ் சென்டருக்கு ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா. ரெண்டாவது விஷயம், லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எங்கிட்ட ஒரு டெஸ்டிங் ஐடி ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஒரு ரேண்டமாக ஒரு டெஸ்டிங் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிட்டு சைன்இன் பண்ணுறேன். இப்போது இங்கே போகும்பொழுது எனக்கு ஒரு சில டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். இந்த டேஷ்போர்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு கம்பெனி இங்கே வச்சுருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் 418 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ அப்படின்னா 418 ப்ரோக்ராம்ஸ் இங்கே இருக்கும் உங்களுக்கு. அதாவது 418 கம்பெனி அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், அதாவது லைவ்ல வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெப்சைட் இங்கே கொடுத்துட்டு எனக்கு இதை டெஸ்ட் பண்ணி இதை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எத்திக்கல் ஹேக்கர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அப்போது எத்திக்கல் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை ஹேக் பண்ண முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லி அவனோட நாலேஜ் சென்டர் நம்ம சொன்னோம் தெரியுங்களா, அங்கேருந்து நாலேஜ் கொஞ்சம் கேதர் பண்ணிவிட்டு அந்த நாலேஜ் மூலமாக இதை ஹேக் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனிக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரியல் டைமில் நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல போகும்பொழுது இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்லையுமே நான் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுறேன். இப்போ இங்கே உங்களுக்கு தெரியும் அசெட்ஸ் யூ மைட் பி இன்ட்ரெஸ்ட் இன் அப்படின்னு. இந்த அசெட்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ டொமைன் அப்படின்னு இருக்குங்களா, இந்த டொமைன்னா வெப்சைட். இப்போ வந்து cybersecurity.com அப்படி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதை ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு இந்த டொமைன். ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்குங்களா, இது வந்து ஒரு APK ஃபைலாக இருக்கலாம், இல்லைனா அந்த சோர்ஸ் கோடாக கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அப்போது அந்த ஆண்ட்ராய்டை ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அப்புறம் iOS, சோர்ஸ் கோட், எக்ஸிக்யூட்டபிள், ஹார்ட்வேர் அண்ட் IoT, அப்புறம் APK, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதுக்கான நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து PHP டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா PHPன்னு இருக்குது. இப்போ நான் அந்த PHP சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்பொழுது எனக்கு இந்த இடத்துல வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜுக்கு போகும்பொழுது இவங்க எல்லாமே தான் கம்பெனிஸ். இப்போ ரெஸ்மெட், லிங்க்ட்ரீ, மார்ஸ், ரைவோ, இவங்க எல்லாமே இந்த கம்பெனிஸ். ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சி டீட்டெயில்ஸ், ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய்ட்டு நான் சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரேண்டமாக நான் போய்ட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் சி டீட்டெயில்ஸ் மேலே இருக்கிற கம்பெனி கொடுக்குறேன். இப்போ லிங்க்ட்ரீ போய்ட்டு சி டீட்டெயில்ஸ்னு கொடுக்கும்பொழுது இங்கே மேலே நல்லா நீங்கள் பார்த்தா தெரியும், ரிப்போர்ட்ஸ் வந்து இது வரைக்கும் 138 பேர் வந்து அதுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க, அதை ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ 138 வளர்பிலிட்டி அப்படின்னு வச்சுக்கோம். அப்புறம் அசெட்ஸ் இன் ஸ்கோப் அப்படின்னா, அதாவது நீங்கள் 17 இந்த கொடுத்துருக்க அந்த 17 மட்டும் தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது அதுக்கப்புறம் கீழே வந்து ரிவார்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்களா,
லோ, மீடியம், ஹை, கிரிட்டிக்கல் அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு நீங்கள் கொடுக்குற ஒரு வளர்வட்டி ஒரு இஷ்யூவை வந்து அதை வந்து அவங்க ஸ்பிளிட் அப் பண்ணிப்பாங்க. லைக் எப்படின்னா இது வந்து கம்மி தான், இதனுடைய இம்பாக்ட் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணிப்பாங்க. இப்போ கீழே வரும்பொழுது அப்படியே அதனுடைய பாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பாலிசி, டிஸ்க்ளோஸ்டு பாலிசிஸ்னா என்ன, எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் ப்ரோக்ராம்ஸ்க்கு ரூல்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லி டூல்ஸ் எல்லாம் அடிச்சு ரன் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டூல்ஸ் பண்ணக்கூடாது, டாஸ் அட்டாக் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டெஸ்ட் பிளானும் கொடுத்துட்டு அவங்களே வந்து எப்படி வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் ஃபில் பண்ணவே தேவையில்லை. டைரெக்டாக இங்கே வந்து நீங்கள் இதை அப்படியே இதை நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டொமைன் இருக்குன்னா, ஒரு வெப்சைட் இருக்குன்னா, வெப்சைட்டில் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்களை மட்டும் டெஸ்ட் பண்ணுங்கள், மற்றது எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்கோப்பில் விட்டுடுங்கன்னு சொல்லி விடும்போது, ஸோ இது கீழே எல்லாமே இந்த இன்ஸ்கோப்பில் கொடுத்துருக்காங்களா, இந்த வெப்சைட்டை டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த வெப்சைட்டுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பிளானும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வெப்சைட், இந்த டொமைன் பாருங்கள், இது எல்லாமே டொமைன் நேம், இது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென் அவுட் ஆஃப் ஸ்கோப் இந்த டொமைனை டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தான் பேஸ். ஒரு ஹேக்கிங் பண்ணுறீங்க, ஒரு பக் பவுண்டி ப்ரோக்ராமை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே ஒரு பேஸ். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணி இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்கள் செல்லை கான்ஃபிகர் பண்ணி உங்கள் செல்லை ஒர்க் பண்ணி அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராசஸாக போயிட்டுருக்கும். பிகாஸ் இப்போ ஒன்று நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களால் ஹேக் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய நீங்கள் ரிசால்வ் கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாம் நீங்கள் சம்டைம்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ 6 months கூடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் 6 months ஒர்க் பண்ணி ஒரு பக்கை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறீங்கிறது உங்கள் சைடில் தான் இருக்குது. தென் இப்போ நான் சப்மிட் ரிப்போர்ட் கொடுக்குறேன். இது எப்போனா இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சு ஒரு இஷ்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். இஷ்யூ என்னென்னா அந்த 17 அசெட்ஸ்ன்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த அசெட்ஸில் ஒரு அசெட்ஸில் நீங்கள் வந்து இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு அசெட்ஸ் நேம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் ஏதோ ஒரு அசெட்ஸை கிளிக் பண்ணுறேன், இந்த song.linkல ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா கீழே வீக்னஸ் இருக்கும். இந்த வீக்னஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது ஒவ்வொன்றுக்குமே ஒரு ஃப்ளா இருக்கும். அதாவது ஃப்ளா அப்படின்னா ஒரு சின்ன வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எமோஷனலாக டார்கெட் பண்ண முடியும். ரியல் டைமில் சொல்கிறேன், ஒருத்தர் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறியாமையும் இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி பற்றி தெரியாமையும் இருந்திருக்கலாம். பட் அதை வந்து வீக்னஸாக வச்சு தான் ஸ்கேம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே லூப் ஹோலாக இருந்திருக்கும். அதை வந்து வீக்னஸாக வச்சுருப்பாங்க. அது காமன் வீக்னஸ் எனுமரேஷன் சொல்லுவாங்க, CW அப்படின்னா. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ காமன் வீக்னஸ் எனுமரேஷன். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா அந்த CW. ஸோ அந்த அப்ளிகேஷனில் இந்த CWன்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நீங்கள் கொடுத்த டெஸ்ட் பண்ண அப்ளிகேஷனில் என்னால் கிளைண்ட் சைடில் ஒரு அட்டாக் பண்ண முடியும், ப்ராசெட் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற ஒரு அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா இது கிளைண்ட் சைடு அட்டாக்ஸ் ப்ரௌசர் எண்டில் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து செக்லிஸ்ட் என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம போக பார்க்கலாம். தென் கீழே செக்யூரிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஸ்கோர்ஸ், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, அவைலபிலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் சைபர் செக்யூரிட்டின்னு வந்துட்டாவே இந்த CAA ட்ரையாட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது வந்து இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வாட்ஸ்அப்பில் 2 பேர் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் மெசேஜ் பண்ணிக்கும் பொழுது person 1 person 2க்கு மெசேஜ் பண்ணும்பொழுது இந்த person 1 அனுப்புகிற மெசேஜ் person 2க்கு மட்டும் தான் தெரியணும், வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. இது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ரெண்டாவது இன்டெகிரிட்டி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து மெசேஜ் அனுப்புறாரு யாருக்குன்னா person 2க்கு. இந்த மாதிரி இன்னைக்கு 5 மணிக்கு 5 PM ஸ்கைவாக் மாலுக்கு 1 மெசேஜ் அனுப்புறாரு. இப்போ இந்த person 2க்கு சேரும்போது யாரோ ஒருத்தர் இன்டர்செப்ட் பண்ணி அந்த பேக்கெட்ஸ், அதாவது அந்த மெசேஜை வந்து ஹேக் பண்ணிட்டு 5 PMங்கிறது 5 AM நீ வந்து 4M மால் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மெசேஜஸை மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு இன்டெகிரிட்டி இஷ்யூஸ். அப்புறம் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக சர்வர் டவுன் வரும் தெரியுமா, இது வந்து அவைலபிலிட்டி இஷ்யூஸ். ஸோ இந்த மாதிரி CAA ட்ரையாட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த சைபர் செக்யூரிட்டியில். இதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். எந்த அளவுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வல்லரபிளாக இருக்குது, இது எந்த அளவுக்கு ஹையா கிரிட்டிக்கலா அப்படிங்கிறத நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிக்கணும். இது நான் சும்மா ஹைன்னு கொடுத்துட்டு அப்புறம் இந்த CVSS கால்குலேட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நான் நெசஸில் அந்த CVSS கால்குலேட்டர் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். தென் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், நீங்கள் ஹேக் பண்ணதை அதோட டைட்டில் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன் என்னென்னா ப்ரோக்கன் அத்தன்டிகேஷன் கொடுக்குறேன், அட்டென்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு சம்மரி. ஸோ ப்ரோக்கன் அத்தன்டிகேஷன் என்னன்னு சொல்லிடுங்க. அப்புறம் எப்படி வந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் ரிசோர்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற ஸ்டெப்ஸ், அப்புறம் இம்பாக்ட், இதனால இந்த அப்ளிகேஷன் என்ன இம்பாக்ட் நீங்கள் கொடுக்கும்பொழுது தென் நீங்கள் முடிஞ்ச டெமோ கூட ஃபைல் அப்லோட் பண்ணலாம், அதுவும் பண்ணிவிடுங்க. தென் டிஸ்கவரி, டைம் ஸ்பெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்து கீழே வரும். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ரிப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போகும். அது வந்து இங்கே உங்களுக்கு உங்கள் மேலே போனால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்டில் அவங்க, அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 month எடுத்துப்பாங்க டைம்ஸு. ஸோ இவங்க இந்த இடத்துல இந்த ரெஸ்பான்ஸ் எஃபிஷியன்சின்னு இருக்குங்களா, இது வந்து 14 hours ஆவரேஜ் டைம் டு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 14 hours உங்களுக்கு வந்துடும்.
இந்த மாதிரி விஷயம் தான் இங்கே நம்ம பண்ணணும். ஸோ அதனால எத்திக்கல் ஹேக்கர்ஸாக நீங்கள் ஆகணும், நீங்கள் வந்து ரியல் டைமில் விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் போங்க. இதில் நிறைய சொல்லியிருந்திருப்போம். CWE, அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கன் அத்தன்டிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். அப்புறம் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ இதை வந்து நம்ம அடுத்து போக போக இந்த செக்லிஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்க, அதுக்கான டெமோ அப்ளிகேஷன்ஸ் என்ன, எப்படி நீங்கள் டெமோ பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம ரியல் டைம் டெமோவில் பார்க்கலாம். நம்ம போக போக இப்போ நம்ம வந்து OWASP டாப் 10 இருக்கும், மொபைலுக்கு தனியாக இருக்கும், வெப்புக்கு தனியாக இருக்கும், APIக்கு தனியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையவே ஒரு ப்ரோட்டோகால்ஸும் ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. ஸோ இதை ஹேக் பண்ணணும்னா இப்படி தான் ஹேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. அதை நம்ம எப்படி அப்படிங்கிறது போக போக பார்க்கலாம். இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.